இன்னைக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில அநேக மனுஷர்களுடைய வாழ்க்கை ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருக்கிறது. சமாதானம் இல்லை, நிம்மதி இல்லை, கணவன் மனைவிங்கிற உறவுல நல்ல ஒரு அமைதல் இல்லை, ஒரு சந்தோஷம் இல்லை. கிறிஸ்தவ கல்யாணம், அநேக கல்யாணம் நடத்துறோம். எத்தனை கல்யாணம் உண்மையாகவே 100க்கு 100 சரியாக அந்த கல்யாணம் கடைசி வரைக்கும் காக்கப்பட்டு தேவனுடைய சமூகத்தில் எடுக்கப்படுகிற அந்த பிரமாணங்களுக்கு தங்களை ஒப்பு கொடுக்கிறவர்கள் எத்தனை பேர் அதை கடைசி வரைக்கும் காத்துக் கொள்ளுகிறார்கள்? வாழ்விலும் தாழ்விலும், இன்பத்திலும் துன்பத்திலும், மரணம் நம்மை பிரிக்கும் வரைக்கும் நான் உனக்கே பிறர் முகம் பாராமல், இதில் எதை வேற சொல்லிடுறது, பிறர் முகம் பாராமல் உனக்கே நான் மனைவியாயிருப்பேன், உனக்கே நான் புருஷனாக இருப்பேன். ஆண்டவர் ஆதாமை படிக்கும்போது ஒரே ஒரு ஏவாளை படைச்சார். அவனுக்கு ஒன்று எக்ஸ்ட்ரா தேவையாக இருந்திருந்தால் எக்ஸ்ட்ரா அங்கேயே கொடுத்துருப்பார். ஆனால் மனுஷனுக்கு தான் போத மாட்டேங்குது. இன்னைக்கு பார்த்தா டிவியை ஓப்பன் பண்ணி செய்தி கேட்டால் கள்ளக்காதல், கள்ள உறவு, கள்ளக்காதலி, கள்ளக்காதலன், கள்ளக்காதலி. ஐயோ, ஏன் இப்படி ஜனங்கள் சீர்கெட்டு போகிறாங்கன்னு தெரியல. தேவன் மனுஷனை நல்லவனாகத்தான் படைத்தார். பைபிள் சொல்லுதுங்க, போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவ பக்தியை மிகுந்த. போதும்னு எதை நீங்கள் சொல்கிறீங்களோ நீங்கள் ஜெயிச்சிட்டீங்க. இன்னைக்கு நாம் ஜெயிக்க முடியாமல் விழுந்து போகிறதுக்கு அநேக காரியம் என்னன்னா, பத்தலை, எனக்கு போதலை. ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க. நம்ம எந்த சூழ்நிலையில் இருந்தாலும், பிச்சைக்கார நிலைமையில் சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் இருந்தால் கூட, அந்த நேரத்தில் கூட ஆண்டவரே, ஒருவேளை அப்படிப்பட்ட நிலையில் இருக்கிற ஒரு கிறிஸ்தவ பிள்ளையாக இருந்தால் கூட எனக்கு ஒரு குறையும் இல்லாமல் நீங்கள் நடத்துகிறீங்க ஆண்டவரேன்னு சொல்கிறதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. அல்லேலூயா. போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவபக்தியே மிகுந்த ஆதாயம்.